PSU கம்பெனிஸ் இதை பற்றி நம்ம சேனலில் நிறைய வீடியோ வந்து பார்த்துருக்கோம். பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த கம்பெனியில் ஜாப் வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஷார்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதை பற்றி இன்டெப்த்தாக நம்ம சேனலில் நிறைய வீடியோ இருக்குது, வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து PSU கம்பெனியில் ஜாப் வாங்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மெத்தட், நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து கேட் எக்ஸாமோட ஸ்கோர் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ கேட் எக்ஸாமில் ரொம்ப பெரிய அளவில் மார்க் வச்சுருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு பாதிக்கு பாதி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக PSU கம்பெனியில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கேட் எக்ஸாம் பொறுத்தவரையும் அந்த ஸ்கோரோட வேலிட்டி அப்படின்னா 3 இயர்ஸ் உங்களுக்கு. ஸோ 3 இயர்ஸும் உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த PSUவோட ஜாப் போர்ட்டல்ஸ் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் எந்த ஸ்ட்ரீம் எடுத்துருக்கணும், ஏஜ் லிமிட் எப்படி இருக்கணும், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் வேணுமா, ப்ளஸ் கேட்டில் எவ்வளோ மார்க் வச்சுருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து கரெக்டாக மேட்ச் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ செகண்ட் மெத்தட் அப்படின்னா நிறைய PSU கம்பெனி ரீசெண்டாக CSIR நெட் எக்ஸாமோட ஸ்கோர், UGC நெட் எக்ஸாமோட ஸ்கோர் இது பேஸ் பண்ணி கூட ஜாப் கொடுத்துட்டு இருக்காங்க. சப்போஸ் இந்த மாதிரியான நெட் எக்ஸாமில் நீங்கள் எழுதியிருக்கீங்க அப்படின்னா ஓரளவு நல்ல ஸ்கோர் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டினியூவாக PSUவோட அந்த ஜாப் போர்ட்டல்ஸ் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா எப்போ வேக்கன்சி வருது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட ஜாப் ப்ரொஃபைல் ப்ளஸ் நெட் எக்ஸாமோட ஸ்கோரோட மேட்ச் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு PSU கம்பெனியுமே டைரெக்டாக வந்து அவங்க அஃபீஷியல் வெப்சைட்டில் இல்லை ஜாப் போர்ட்டல்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் கூட நீங்கள் டைரெக்டாக வந்து என்ன மாதிரியான ரெக்ரூட்மெண்ட் எலிஜிபிள் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க, எந்த மாதிரியான ஸ்ட்ரீம் எடுத்துருக்கணும், எது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணீங்க, அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க பேஸில் எக்ஸாம்ஸ் வச்சு இன்டர்வியூ, GD இந்த மாதிரி சில ரவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஃபைனல் கட் ஆஃப் ப்ளஸ் கேட்டகரி இதெல்லாம் பொறுத்து ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ PSU கம்பெனியோட ஜாப் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஈக்குவலான ஜாப் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லப்போனால் உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஈக்குவலாக எல்லா அலவன்ஸ் ப்ளஸ் சேலரி, லீவ் எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்னு எடுத்துரும் அப்படின்னா PSU கம்பெனியில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் விட கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.